ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ ஜெபம் பண்ணு, நான் பதில் செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. நீ என்ன கேள், நான் தருவேன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. வாக்குத்தத்தங்கள் தேவ பிள்ளைகளுக்குரியது. ஆண்டவர் சொன்னார், நீ என்கிட்ட கேளு, உனக்கு என்ன தேவை, உன் எதிர்பார்ப்பு என்ன, உன் விருப்பம் என்ன, உன் வாஞ்சை என்ன, எதுவும் தேவையா இருக்கு, உன் தேவைகளை என்னிடத்துல சொல்லு. யாபேஸ் வந்து தேவ சமூகத்தில் சொல்ற, ஆண்டவரே என்னால போராட முடியல, இந்த ஜனங்களோடு கூட நான் இப்படி போராட்டத்துக்குள்ளாய் அவமானத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டு இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுகிறான். கர்த்தர் அவனை என்ன செய்தாராம்? ஆசீர்வதிக்கிறார். ஏன் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான்? தேவனுடைய வார்த்தையின் மேலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேலும் யாபேசுக்கு இருந்த பூரண விசுவாசமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும். என் ஆண்டவர் எனக்கு ஒன்று சொன்னா, அவர் கட்டாயம் எனக்கு அதை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அந்த விசுவாசங்க, அந்த நம்பிக்கை. ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணு மகனே, நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். நீ என்னை கேள் மகனே, நான் உனக்கு அதை அனுப்புவேன்னு சொன்னார். ஒவ்வொரு நாளும் யாபேஸ் பாருங்க, தேவ சமூகத்தில் போய் உட்கார்ற, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த குறைவுகள், இந்த போராட்டங்கள் மாறி போக வேண்டும். 1 யோவான்ல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவர்கிட்ட நான் எதை கேட்டாலும் என் தேவன் என்ன செய்கிறாரா, அதை எனக்கு செய்வார் என்கிறதான ஒரு தைரியம் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் நான் இதை கேட்டா அவர் எனக்கு கொடுப்பார் என்கிறதான ஒரு நிச்சயம் மாத்திரமல்ல. சொல்லுகிற அடுத்த வசனம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு பெரிய விசுவாசம். நான் தேவன் கிட்ட கேட்டிருக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட கேட்டேன், அவர் அனுப்பி தந்துட்டார். வந்துட்டு இருக்கு. என்னது? வந்துட்டு இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போ வரும், எப்படி வரும் ஒன்னும் தெரியாது. ஆனா என்ன செய்யும்? ஆண்டவர் பேர்ல பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனிடத்தில் கேட்டிருக்கிறேன், என் ஆண்டவர் கிட்ட சொல்லி இருக்கிறேன், அது வரும். ஆமென் அல்லேலூயா. நீங்க ஆட்கள் கிட்ட கேட்டிருக்கிறேன், அவர் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு, நாளைக்கு வந்துரும் சொல்றோம். இல்ல இல்ல இல்ல, என் ஆண்டவர் கிட்ட கேட்டிருக்கிறேன், அவர் அனுப்பி இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளாக உன்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அவர் தான் வாக்கு பண்ணி இருக்கிறார், என் ஜனத்தை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போகிறதில்லை, அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி இருப்பார்கள். நிச்சயமாகவே நான் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.